அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுது பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். நம்ம பத்ர் சஹாபாக்களுடைய தினத்தை அடைய இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வரலாறு நல்லாவே தெரியும். அல்லாஹ் எவ்வளவு அற்புதங்கள் அந்த நாளில் பண்ணி காட்டினான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நாளில் நம்ம என்ன அமல் செய்யலாங்கிற மாதிரி இந்த வீடியோவில் இன்ஷால்லா பார்க்கலாம். பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். இந்த பத்ர் சஹாபாக்களுடைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுத அப்புறம் இந்த 10 விஷயங்களை வளமையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட இம்மை மற்றும் மறுமை தேவைகளை இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே கபூலாக்குறான். இன்னும் எல்லா விதமான கஷ்டங்கள் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஒரு 10 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பத்ருடைய தினத்தில் மட்டும்தான் குறிப்பிட்டு நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருக்கு பிறகு, அதாவது நாளை பத்ருடைய தினம், இதுவரை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நாளை காலை ஃபஜ்ர்லேருந்து இந்த அமல்கள் செய்கிறத நீங்கள் வளமையாக கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் இந்த அமல்களெல்லாம் வளமையாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள சுன்னத்தான 2 ரக்காத். நம்மள பாதி பேர் ஃபஜ்ர் தொழுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். முன்னாடி உள்ள சுன்னத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்க கூட மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள 2 ரக்காத் ஆனது இந்த உலகம் இன்னும் அதிலுள்ள அனைத்தையும் விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள அந்த 2 ரக்காத்துடைய நம்ம அன்றைய நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகம் அதுள்ள அனைத்தையும் விட நமக்கு சிறந்ததாக இருக்கும். 2வது ஒரு சூறா. அது என்ன சூறா அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த சூறா மனனமாகவே இருக்கும். ஏன்னா சூறா ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே கிடையாது. நம்ம எல்லா தொழுகைகள்லையுமே கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை நம்ம வளமையாக ஓதுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு சூறா தான். ஆனால் நம்மள பல பேருக்கு இந்த சூறாவோட மகிமையே தெரியாது. இந்த சூறாவை நம்ம நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஓதி ஊதலாம், அவ்வளோ ஷிஃபா இருக்குது. வியாபாரத்தில் செய்கிற தொழில்களில் பரக்கத் இல்லை அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீயத் வச்சு ஓதினாலே போதும், இன்ஷா அல்லாஹ் பரக்கத் குமியும். இந்த ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வாங்க. தினமும் ஃபஜ்ர் தொழுத அப்புறம் இந்த ஒரு சூறாவை 7 அல்லது 10 முறை ஓதிட்டு நீங்கள் ஸலவாத் ஓதிக்கோங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா சூரா இஹ்லாஸ் அண்ட் ஃபலக். இந்த 2 சூறாக்கள் நம்ம எல்லா தீங்குகளை விட்டும், பொறாமைகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அவ்வளோ பவர்ஃபுல்லான சூறாக்கள். இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் 3 முறையோ இல்லை 7 முறையோ ஓதிக்கோங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னா இதோட தொடர்ச்சியாக வரக்கூடிய சூறா நாஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த 3 குல் சூறாக்களுமே உங்களுக்கான பாதுகாப்பு கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அன்றைய நாளினுடைய முதல் தொழுகை ஃபஜ்ர் தொழுத அப்புறம் இந்த 3 சூறாக்களை ஓதுனாலே அன்றைய நாள் முழுதாக நம்ம அல்லாஹுடைய பாதுகாவலில் இருக்கோம். எந்த ஒரு ஷைத்தான்த்தையும் நம்மளை அணுகாது. இந்த நாஸ் சூறாவையும் நீங்கள் 3 அல்லது 7 முறையை ஓதிக்கலாம். முதல் விஷயம், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 சுன்னத் ரக்காத் தொழுகணும். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹா ஓதணும். அப்புறம் சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும். அதுக்கப்புறம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதணும். அதுக்கப்புறம் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதணும். இப்போ 5வது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திக்ர். இந்த திக்ரை வளமையாக நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் 7 முறை ஓதிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக கபூல் செய்கிறான். அந்த ஒரு அற்புதமான துஆ தான் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, நான் அவன் மீது என் நம்பிக்கையை வைத்துள்ளேன், அவன்தான் மகத்தான அரியணையின் ஆண்டவன்.
இந்த திக்ரை நம்ம வளமையாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கவலைகளும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குவான். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். 6வது விஷயம் என்ன அப்படின்னா சூரா அல் பக்கரால உள்ள கடைசி 2 ஆயத், ஆமன ருஸ்லின் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த ஆயத்து தான். இதுவுமே நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரிஞ்சும் நம்ம வளமையாக ஓதுறது கிடையாது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஷைத்தானுடைய தீங்குகள், பொறாமைக்காரர்களினுடைய பொறாமைகள், இது எல்லாத்தையுமே நீக்கி நமக்கு பாதுகாவல் தரக்கூடிய சூறாக்களும் திக்ருகளும் தான். இதை நம்ம ஒரு நாள், அதாவது அன்றைய நாளினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை தொழுவிட்டு இது எல்லாம் வளமையாக ஓதி வந்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா முசீபத்துகளை விட்டு நம்மளை பாதுகாத்து அவனோட அரவணைப்பிலேயே நம்மளை வச்சுக்கிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த ஒரு நாள் முடிகிறதுக்குள்ள நமக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளோ பிரச்சனைகள், பறக்கத்தில் குழப்பங்கள், சச்சரவுகள், இது எல்லாமே தினமும் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தர்றான்னு தெரிஞ்சும் நம்ம இந்த அமல்களை விட்டோம் அப்படின்னா பெரும் நஷ்டவாளிகள் நம்மளை விட யார் இருக்காங்க சொல்லுங்கள். 8வது விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா தான் ஆயத்துல் குர்சி. இதுவும் பாதுகாப்பிற்கான பவர்ஃபுல். நீங்கள் 3 இல்லைனா 7 முறையோ நீங்கள் ஒதுக்கிடலாம். 9வது விஷயம் என்ன அப்படின்னா 3ஆம் கலிமா. நம்ம எல்லாருக்குமே 3ஆம் கலிமா தெரிஞ்சிருக்கும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய அவ்வளோ அழகான வார்த்தைகள். இதையும் நீங்கள் 7 முறை ஒதுக்கோங்க. அடுத்து 10வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ண தவறுகளை நினச்சி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அப்படின்னா பாவங்களையே மூழ்கி கிடக்கிற நம்ம எவ்வளோ டைம் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அதனால் ஒரு நாளினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் கிட்ட நம்ம செஞ்ச பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியும் திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் மீளாமல் இருக்கிறதுக்கும் அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேடணும். சின்ன இஸ்திக்ஃபார் தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. இதை நீங்கள் குறைஞ்சது 70லேருந்து 100 முறை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒதுக்கிடலாம். ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள சுன்னத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஜ்ரு தொழுதுட்டு இந்த சூறாக்களை ஓதுறதுக்கு, இந்த சூறாக்களையும் இந்த திக்ருகளையும் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாளும் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், கவலை கஷ்டம் இல்லாமல் எல்லா முசீபத்துகளை விட்டும் நம்ம அந்த நாள் முழுவதும் அல்லாஹுடைய பாதுகாவலில் இருந்தோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நம்மளால் இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த நாளை கடக்க முடியுதா? முடியலை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த 10 விஷயங்களையும் நாளை இன்ஷா அல்லாஹ் பத்ரு தினம். ஸோ நாளைக்கு ஃபஜ்ரிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வளமையாக கொண்டுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் நோம்பில் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க. வளமையாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் அமல் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சந்தோஷமாக மாற்றிடுவான். நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்ச காரியம் கூட அல்லாஹ் நிறைவேற்றி தந்துடுவான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை கண்கூட பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் தான், ஆனால் அதனோட பலன்கள் தெரியாமல் நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.